வணக்கம். கண்ணன் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எளிதாக ஆங்கிலத்தில் வாக்கியங்கள் அமைப்பது எப்படி. தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். இதில் தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாக்கியங்களை எப்படி எளிதாக புரிஞ்சுக்கிறது மாதிரி எளிய நடையில் எப்படி எழுதலாங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ இந்த வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, என் நண்பர்கள் என்னை மகிழ்விக்கிறார்கள். என் நண்பர்கள் என்னை மகிழ்விக்கிறார்கள் மாதிரி அந்த ஃபார்முலா அப்படி சப்ஜெக்ட், வர்பு, ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அட்ஜெக்ட் அந்த முறையில். இப்போ இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் இருக்கா, வர்பு இருக்கா, ஆப்ஜெக்ட் இருக்கா, காம்ப்ளிமெண்ட் இருக்கா, அட்ஜெக்ட் இருக்கான்னு நம்ம ஓரளவு பார்த்துடலாம். நம்ம எழுதும் போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். என் நண்பர்கள், என் நண்பர்கள் அப்படின்னா என்ன தெரியும் நமக்கு. மை ஃப்ரெண்ட்ஸ். என்னை மகிழ்விக்கிறார்கள், என்னை மகிழ்விக்கிறார்கள். தமிழ்ல என்னை மகிழ்விக்கிறார்கள்னா இங்கிலீஷ்ல மகிழ்விக்கிறார்கள் என்னை. மை ஃப்ரெண்ட்ஸ் மேக் மீ ஹாப்பி. எப்படி? மை ஃப்ரெண்ட்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸ் மேக் மீ ஹாப்பி. மேக் மீ ஹாப்பி. ஓகே. மை ஃப்ரெண்ட்ஸ் என் நண்பர்கள். மீ என்னை மகிழ்விக்கிறார்கள், மேக் ஹாப்பி. இப்போ இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னா, மை ஃப்ரெண்ட்ஸ் சப்ஜெக்ட் இருக்கு, மை ஃப்ரெண்ட்ஸ் சப்ஜெக்ட் இருக்கு, மேக்குங்கிற verb இருக்கு. யாரை, என்னை, எவரை அப்படின்னு வந்தாலே இது என்னது, யாரை எவனை அப்படின்னு வந்தாலே அது வந்து ஆப்ஜெக்ட். ஹாப்பி, ஹாப்பி என்ன பண்றாங்க, மை ஃப்ரெண்ட்ஸ் மேக் மீ. இன்னும் முடியல சென்டென்ஸ், அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு வார்த்தை வேணும். இதை சென்சிட்டிவா, சென்சிபிளா, ஒரு மீனிங்ஃபுல்லா இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு மை ஃப்ரெண்ட்ஸ் மேக் மீ அப்படியே நிக்குது. அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு வேர்டு வேணும். பி ரெக்கர் a word to complete the sentence. அந்த வேர்டு தான் ஹாப்பி. அப்ப அது என்னது, கம்ப்ளீட் பண்றதுனால காம்ப்ளிமெண்ட். ஆக இந்த சென்டென்ஸ் எஸ்விங்கிற கான்செப்ட்ல இருக்கு. இதுல என்ன இல்ல, அட்ஜெக்ட் இல்ல. மை ஃப்ரெண்ட்ஸ் மேக் மீ ஹாப்பி. இதுல எவரிடேன்னு ஒரு வார்த்தை சேர்த்திருந்தா, ஒவ்வொரு நாளும் சேர்த்திருந்தா அது ஏயா இருக்கும், அட்ஜெக்ட் ஆயிருக்கும். ஆக இதுல அட்ஜெக்ட் இல்ல. ஒரு சென்டென்ஸ்ல அட்ஜெக்ட் இருக்கணுங்கிறது ரொம்ப அவசியம் கிடையாது. ஆனா காம்ப்ளிமெண்ட் முக்கியம். அட்ஜெக்ட் வரலாம், வராம போடலாம். ஒரு அட்ஜெக்ட் இல்லைன்னா அந்த சென்டென்ஸோட முக்கியத்துவம், அதனுடைய மீனிங் எந்த விதத்திலும் பாதிக்காது. there is no harm to disturb the sentence. அந்த சென்டென்ஸை வந்து ஒரு மாற்றி அமைக்கிறதுக்கோ அல்லது அதோட மீனிங்கை குறைக்கிறதுக்கோ அட்ஜெக்ட் இல்லைன்னா ஒன்றும் குறையில்லை. அதனால இல்லை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அட்ஜெக்ட் இல்லைங்கிறதுனால சென்டென்ஸ்ல எந்த குறையும் வரப்போறது கிடையாது. பாருங்க, அட்ஜெக்டிவே இல்லை, அட்ஜெக்ட் இல்லை, இருந்தாலும் என்ன இருக்கு, இந்த சென்டென்ஸை ஒரு தெளிவான மீனிங்கை கொடுக்குது. மை ஃப்ரெண்ட்ஸ் மேக் மீ ஹாப்பி, எஸ்விஓசி ஆர்டர்ல இருக்கு. இது எதுக்கு நம்ம சொல்றோம்னா, இப்ப நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் நடத்தல, ஒவ்வொரு காம்பனன்ட்ஸும் எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம அதை செய்யறோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. எஸ், மை ஃப்ரெண்ட்ஸ் மேக் மீ ஹாப்பி. சப்ஜெக்ட், வர்பு, ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட். சரி. என் தம்பி தினமும் கால்பந்து விளையாடுவான். என் தம்பி தினமும் கால்பந்து விளையாடுவான். எப்பொழுதுமே தெரியும், என் தம்பினா மை பிரதர், மை பிரதர். தினமும்னா டெய்லி அல்லது எவ்ரிடே. கால்பந்துனா ஃபுட்பால், விளையாடுவானா பிளே. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். தெரிஞ்சுட்டே பேசாம இருக்கோம், நமக்கு அந்த ஆர்டர் சரியா வரல. அந்த அந்த காம்பனன்ட்ஸை எப்படி வந்து சீக்வென்ஸா அமைக்கிறது, அதை மீனிங்ஃபுல்லா ஆர்டரா கொண்டு வர்றது தெரியாதனால பேசல. நமக்கு இதெல்லாம் தெரியும். மை பிரதர் தெரியும், எவ்ரிடே தெரியும், ஃபுட்பால் கால்பந்து தெரியும், விளையாடுவான் பிளே அதுவும் தெரியும். ஆனா ஏன் பேச முடியல? காரணம் நமக்கு இந்த ஆர்டர் வரல. the components எப்படி, how to use the components in sentences. this is a problem. இந்த ப்ராப்ளம் நமக்கு நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடும், fade away. it will be fade away. okay, thank you. yes, listen here. என் தம்பி, my brother, my brother என்ன செய்யறா, my brother. அடுத்து verb வரணும். எப்பவுமே சொல்றேன், சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் என்ன வரணும், verb வரணும். அதுதான் முக்கியம். அப்ப என்ன இருக்கு, play, play. விளையாடுவான் சிங்கிளா இருக்கு, plays. my brother plays. என்ன ப்ளே பண்றான், ஃபுட்பால். அடுத்த ஆப்ஜெக்ட்
ஃபுட்பால் 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 பார்த்துட்டு வாங்க. எப்படி எவ்ரிடே எவ்ரிடே. இப்போ இதை அனலைஸ் பண்ணுங்க. மை பிரதர் சப்ஜெக்ட், பிளேஸ் வர்பு, ஃபுட்பால் என்னது ஆப்ஜெக்ட், ஃபுட்பால் ஆப்ஜெக்ட். எவ்ரிடே கேட்டுங்களா? எப்படி, எப்பொழுது இதெல்லாம் வந்தா எப்பொழுது, ஒவ்வொரு நாளும். அப்ப எப்பொழுது என்பது அட்ஜெக்ட், எப்பொழுது என்பது அட்ஜெக்ட். ஆக சப்ஜெக்ட், வர்பு, ஆப்ஜெக்ட், அட்ஜெக்ட். இதுல காம்ப்ளிமெண்ட் இல்ல. பட் பாருங்க, மை பிரதர் பிளேஸ் ஃபுட்பால் எவ்ரிடே. ஓகே, அப்ப இது என்ன சென்டென்ஸ்? எஸ்வி ஓ ஏ. அடுத்தது கடந்த வாரம், கடந்த வாரம் நாங்கள் வைகாசி விசாகம் கொண்டாடினோம். கடந்த வாரம் நாங்கள் வைகாசி விசாகம் கொண்டாடினோம். இப்ப எழுதிக்குவோம், இது கடந்த வாரம், இது அப்படியே இருக்கட்டும். இதுல சப்ஜெக்ட் என்ன? நாங்கள். நாங்கள் வைகாசி விசாகம் கொண்டாடினோம். நாங்கள்ங்கிறது என்ன? வி. வி சப்ஜெக்ட் வந்துட்டா உடனே என்ன வரணும்? அடிக்கடி சொல்லியிருக்கேன், சப்ஜெக்ட் வந்தா இமிடியேட்டா வர்பு வந்துடணும். வேர்ப் என்னது? கொண்டாடினோம். கொண்டாடினோம்ங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? செலிப்ரேட். செலிப்ரேட் கொண்டாடு, செலிப்ரேட்டட் கொண்டாடினோம். அப்ப இந்த இடத்துல கொண்டாடினோம்ங்கிறது பிரசன்டா பாஸ்டா? செலிப்ரேட்டா செலிப்ரேட்டடா? செலிப்ரேட்டட் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. we celebrated வைகாசி விசாகம். அப்படி வைகாசி விசாகம். வைகாசி விசாகம். we celebrated வைகாசி விசாகம். எப்ப? கடந்த வாரம். இப்ப பாருங்க, கடந்த வாரம் எப்பொழுது? கடந்த வாரம். அப்போ லாஸ்ட் வீக். லாஸ்ட் வீக். லாஸ்ட் வீக் we celebrated லாஸ்ட் வீக். அப்படிங்கிறது என்ன? எப்பொழுது? அட்ஜெக்ட். we சப்ஜெக்ட், celebrated verb, வைகாசி விசாகம். என்னங்கிறது என்ன கொண்டாடணும்? என்ன, எது, இது மாதிரி வந்தாலே, யாரு யாருக்கு இது மாதிரி வந்தாலே அது ஆப்ஜெக்ட். என்ன கொண்டாடணும்? வைகாசி விசாகம் கொண்டாடணும். ஸோ லாஸ்ட் வீக் இஸ் செலிப்ரேட்டட் வைகாசி விசாகம். ஆக அட்ஜெக்ட், சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். பொதுவாக எனது நண்பர்கள் சென்னைக்கு காரில் வருவார்கள். பொதுவாக எனது நண்பர்கள் சென்னைக்கு காரில் வருவார்கள். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? எப்படி அமைக்கிறது சென்டென்ஸ்? இது எங்க இருக்கு சப்ஜெக்ட்? எனது நண்பர்கள். அதுக்கு என்ன இங்கிலீஷ்? மை ஃப்ரெண்ட்ஸ். மை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வர்பு என்ன? வருவார்கள். வருவார்கள். உடனே பார்க்கணும், சப்ஜெக்ட் இருக்கு, இப்படியே சென்னைக்கு காரில் வருவார்கள். கம், மை ஃப்ரெண்ட்ஸ் கம் பை கார். பை கார், காரில், பை கார். எப்போ எங்க வருவாங்க? எங்க வருவாங்க? டு சென்னை. டு சென்னை. எங்க வருவாங்க? சென்னை. இப்ப பாருங்க, மை ஃப்ரெண்ட்ஸ் கம் பை கார் டு சென்னை. இப்ப இங்க என்ன இருக்கு? இப்பதான் வரணும். பொதுவாக. பொதுவாகனா யூஸ்வலி, நார்மலி. அப்போ நார்மலி என்ன செய்யணும்? நார்மலி அல்லது யூஸ்வலி. நார்மலி. இது நார்மலிங்கிறது எப்படி வருவாங்க? எப்போ வருவாங்க? எப்படி வந்தாங்க? பொதுவா. பொதுவா, யூஸ்வலா, வழக்கமா. அப்படின்னா இது அட்ஜங்க்ட். இது என்னது? அட்ஜங்க்ட். அப்ப அட்ஜங்க்ட், சப்ஜெக்ட், வேர்ப், பை கார். எப்படி வந்தாங்க? அட்ஜங்க்ட். எங்க வந்தாங்க? எங்க வந்தாங்க? எப்படி வந்தாங்க? இது எப்படி வந்தாங்க? கார்ல வந்தாங்க, அட்ஜெக்ட். எப்போ எங்க எங்க வந்தாங்க? சென்னைக்கு, அட்ஜெக்ட். ஆக டோட்டலா இந்த சென்டென்ஸ் என்னவா இருக்கு? எஸ், பி, ஏ, 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 ஏ.
சென்டென்ஸ் ஏஎஸ் ஏஎஸ் விஏஏ சென்டென்ஸ், ஏஎஸ் விஏஏ சென்டென்ஸ். ஓகே, அந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் மாறதோ இல்லை, பட் இந்த காம்பனண்ட்ல நம்ம போகணும். இந்த அடிப்படையில் நம்ம போனால் எது சப்ஜெக்ட், எது வேர்பு, எது ஆப்ஜெக்ட், எது காம்ப்ளிமெண்ட், எது அட்ஜங்க்ட் தெரிஞ்சதுன்னா நம்ம நல்லா பழகிட்டோம்னா இது நமக்கு அப்படியே ஈஸியாக இருக்கும். ஃப்ளூயன்சி அப்போ தான் வரும். அதுக்காக தான் நான் தொடர்ந்து நான் வந்து இந்த பயிற்சியை கொடுத்துட்டே இருக்கேன். நீங்களும் தொடர்ந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் மேலும் மேலும் கவனிக்கணும். எழுதி பார்க்குறது ரொம்ப முக்கியம். எதையுமே எழுதி பார்த்துட்டா மைண்டில் எழுதுனது மாதிரி. அதான் நான் சொல்கிறேன், எப்பொழுதும் ஒரு கையில் ஒரு பேப்பர், என் கிளாஸ் வந்துட்டாலே நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பேப்பரை கையில் எடுத்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் எழுதணும். எழுதல என்ன போயிட போகுதுன்னா நமக்கு ஆகிட போகுது. என்ன ஒரு சின்ன பேப்பரு, ஒரு பேனா அல்லது பென்சிலு, ஒன்றும் இல்லைன்னா தரையிலையாவது எழுதுங்க. உட்காந்த இடத்துல தரையில் சாக்பீஸ் ஒன்று வச்சுங்க, தரையில் எழுதிட்டு இருங்க. எழுதி ஏதோ ஒரு வகையில் நம்ம பயிற்சி எடுத்துக்கணும். இப்படி பயிற்சி எடுக்க 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 நிச்சயமாக உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் ஸ்டைலே வேறு மாதிரி ஆகிடும். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் கைண்ட் அட்டென்ஷன் டு மை கிளாஸ். தேங்க்யூ ஸோ மச்.